தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுதர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி என்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே இன்று 260வது நிகழ்வாக இந்த காலை மாலைகளிலே நான் உங்களை இந்த ஜூம் அரங்கிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இந்த பாடல் தொகுப்பு, அதாவது ஒரு 3 பாடல்களை பாரதியின் பரிதி என்ற தலைப்பிலே நான் இது போன்று தனித்தனி பாடல்கள் தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஞான பாடல்கள், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுயசரிதை, பாரதியுடைய காவியங்கள், இப்படிலாம் பார்த்து கொண்டு வரும்போது அண்மையிலே ஒரு 2, 3, 4 வாரங்களாக நான் இந்த பாடல்களை தொகுத்து ஒரு தலைப்பாக கொடுக்கலாம் என்று ஆரம்பித்தேன். எப்போ ஆரம்பித்தேன்னா, காக்கை சிறகும் காயிலே புளிப்பும் என்று ஒரு 2 பாடல்களை சேர்த்து பார்க்கலாம் என்று ஆரம்பித்தோம். அதன் பிறகு இந்த பாரதியினுடைய தனிப்பாடல்கள் சூரியனை பற்றி பாடி இருக்கக்கூடிய பாடல்களை தொகுத்து பார்க்கலாம் என்று நான் அப்போ எனக்கு மறுபடியும் தனித்தனியாக இந்த பாடல்களை படித்த அனுபவத்தை தாண்டி இந்த பாடல்களெல்லாம் தொகுத்து பார்க்கும் போதும் இன்னொரு அனுபவம் கிடைத்தது. அது மட்டுமல்ல, அந்த 3 பாடல்கள் 1, 2, 3 பார்க்கும்போது பாரதி இந்த வரிசையிலே எழுதியிருப்பான் என்று சொல்ல முடியாது. அவன் எப்போ எழுதினான்னு தெரியல. இந்த பாடல்கள்லாம் பின்னாலே பதிவு செய்யப்பட்டன. சில பாடல்கள் முன்னமே இருக்கு. ஆனால் குறிப்பாக இப்போ நான் 3வதாக சொல்லக்கூடிய இந்த பாடல் அதுக்கு முன்னாடியே எழுத பாடலாக இருந்திருக்கலாம். காரணம் அதை பின்னாடி நான் சொல்ல அதை பத்தி. ஞானபானு என்ற தலைப்பிலே, சூரிய ஸ்தோமம் என்ற தலைப்பிலே இந்த பாடலை பார்க்க இருக்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, இப்படி பாடல்களை தொகுத்து பார்க்கும் பொழுது பாரதியை இன்னும் அணுகி சென்று நாம் அனுபவிக்கிறோம். அதற்கான ஒரு வாய்ப்பு இதில் கிடைக்கிறது. நிறைய, அதாவது பாரதியை படிக்கும்போது நிறைய வெற்றிடங்களை நிரப்புங்கள் என்று நமக்கு எப்படி தேர்விலே எக்ஸாம்ல வருமோ, அதுபோல பாரதியுடைய வாழ்க்கையை, பாரதியுடைய எழுத்தை, பாரதியுடைய படைப்பை, கவிதையை, கட்டுரையை எல்லாவற்றையும் படிக்கும்போது அப்படி சில அங்கங்க இடங்கள் இட்டு நிரப்பக்கூடிய வெற்றிடங்கள் வரும்பொழுது அது படிக்க படிக்க அந்த வெற்றிடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிரம்ப தொடங்குகின்றன. பாரதி பாடுகிறான். ஏற்கனவே இந்த இந்த 3 பாட்டுல முதல் பாட்டுல நான் சொன்ன இடம் ரொம்ப முக்கியமான இடம். வேதம் பாட ஜோதியை கண்டு வேள்வி பாடல்கள் பாடத் தொடங்கினேன் என்று வேள்வி பாடல்கள் செய்ய தொடங்கினேன். இந்த வேதத்தினுடைய தொடர்பு சூரியனுடைய தொடர்பு. நான் போன முறையே உங்களுக்கு சொன்னேன், பாரதி எங்கெல்லாம் வேதத்தை பற்றி சொல்லி இருக்கிறான் என்று. எல்லாம் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறான். இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தா எதெல்லாம் முக்கியமான இடங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அதெல்லாம் வேதத்திலே தான் சொல்லியிருக்கிறான். அப்படி இந்த வேதத்தை பற்றிய ஒரு ஒரு மிகுந்த ஈடுபாடு பாரதிக்கு ஏற்பட்டதுக்கு அடிப்படை காரணம், ஒன்றுல ஈடுபாடு வேணும் அப்படின்னா அதை நிறைய படிக்கணும். இப்போ பாரதியில நமக்கெல்லாம் ஈடுபாடு இருக்குன்னு சொன்னா பாரதியை படித்துக் கொண்டே இருக்கிறோம். நாகாகட்டும், நீங்களாகட்டும், இது மாதிரி பல பாரதி அன்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பாரதியிலே படிக்க படிக்கத்தான் பாரதியுடைய பல முகங்கள். நான் பாரதியை படிக்க ஆரம்பிச்சு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தெரியும், பத்திரிகையில கார்ட்டூன் முதல்ல பாரதி தான் போட்டான். தமிழ் பத்திரிகையில கார்ட்டூன் என்ற ஒன்றை பாரதி தான் முதலிலே செய்தார். ஒரு 30 ஆண்டுகளாக படித்துக் கொண்டு வரும்போது பாரதி எதையெல்லாம் முதலிலே செய்தான் என்று பார்த்து கொண்டு வர நேரத்துல வேதத்தை பற்றிய உண்மையான கருத்தை பாரதி தான் முதலிலே எழுதியிருக்கிறார் தமிழில என்று நான் புரிந்து கொண்டேன். அது இதை படிக்கும் போது தான் தெரிகிறது எப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை பாரதி தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறான். எத்தனை பேர்கிட்ட பாரதி அக்னி அண்ட் அதர் போயம்ஸ் என்ற பாரதியினுடைய ஆங்கில புத்தகம், பாரதி ஆங்கிலத்தில் எழுதியெல்லாம் ஒன்றாக திரட்டி அக்னி அண்ட் அதர் போயம்ஸ் என்று வந்திருக்கிறது. அதுல சித்தர்களை பற்றியும் வேதங்களை பற்றியும் பாரதி ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறார். நான் குறிப்பிட இருக்கிறேன். அப்படி இந்த வேதத்தை பற்றி பாரதி எழுதியிருக்கிறார். நான் ஒருபடி மேலே சென்று எண்ணி பார்த்தேன். பாரதி நீண்ட காலம் ஆயுளோடு வாழ்ந்திருந்தால் சுதந்திர வேட்கை தணிந்து அடிமைத்தலை நீக்கப்பட்ட இந்த திருநாட்டில சமுதாய பின்னணியில் இருக்கக்கூடிய தீண்டாமை, பெண் விடுதலை, அதுக்கப்புறம் இது மாதிரி பலவிதமான ஈடுபடக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்கும் பின்னணியாகவும்
மக்களை சரியான பாதையிலே, ஒழுக்க பாதையிலே கொண்டு செல்லவும் பாரதி என்ன செய்திருப்பான்? வேதத்தை மொழிபெயர்த்து பூரா பூரா மொழிபெயர்த்து புரியக்கூடிய ஒரு லாங்குவேஜ்ல நம்ம நாட்டு தமிழகத்துக்கு கொடுத்திருப்பான். தமிழகம் இன்றைக்கு வித்தியாசமான இதுவா இருக்கும். ஆரம்பத்துல பேசு சனாதனம் என்ற ஒரு ஒரு ஒற்றை வார்த்தைக்கு நமக்கு பொருள் புரியாமல் பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாரதியினுடைய பணி என்னவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த நாட்டினுடைய அடிப்படை விழுதாக விளங்கக்கூடிய வேர்கள், வேதனை சொன்னா அடிப்படை விஷயம், அது வேர், வித்து என்று பொருள், வித்து தான் வேற இது. அப்போ இதை பாரதி செய்திருக்கக்கூடிய வாய்ப்பை அவனுடைய இந்த குறைந்த ஆயுள் அது தடுத்து விட்டதோ என்ற எண்ணம் கூட எனக்கு வந்தது. அந்த அளவு பாரதி எழுதியிருக்கிறார். சரி, இப்ப இதுக்கும் இந்த நம்ம பரிதிக்கும் என்ன கனெக்ஷன் என்று சொன்னால், வேதத்தினுடைய அடிப்படை அதுதான் சொன்னோம். வேதம் பாடிய ஜோதியை என்று பண்ணோம். வேதம் பாடக்கூடிய ஜோதி எது என்று சொன்னால் இந்த சூரியன். அடிப்படையிலே பாரதி நினைக்கிறார் இந்த மண், அந்த விண், இது ரெண்டுத்துக்கும் வந்து இது இது வந்து இப்படி பார்க்கும்போது அந்த எலிவேட்டட் லெவல்ல இருக்கு, மேல இருக்கக்கூடிய அந்த சூரியன் இருக்கிறது, அது எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அப்ப அதுக்கு எத்தனை பெரிய ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்கக்கூடிய பாரதி இப்படி எண்ணி பார்த்த அடிப்படையான இலக்கியம் எது என்று பார்த்தால் அது வேதம் என்று சொல்கிறது. அப்ப வேதத்தினுடைய பார்வை என்பது மண்ணிலிருந்து விண்ணோக்கி இருந்திருக்கிறது. வேதம் பாடிய ரிஷிகள் எல்லாம் மண்ணிலே அமர்ந்து கொண்டு விண்ணை நோக்கி பாடியிருக்கிறார்கள். காரணம், விண்ணிலிருந்துதான் விழுமியங்கள், விண்ணில மேன்மை பொருள்கள் எல்லாம் விண்ணிலிருந்துதான் வர வேண்டும். பாரதி ஒரு இடத்துல இருக்கிறார், தேவர்களும் மனிதர்களும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், தேவர்கள் வர வேண்டும், தேவ வாக்கியங்கள் இங்கு இருக்க வேண்டும், ஹிருதயுகம் வளர வேண்டும் என்று அவன் பேசிய காரணமே மக்களுடைய நிலை உயர வேண்டும் என்று அடிப்படையிலே எண்ணி பார்த்தவர்கள் தான் வேதகால ரிஷிகள். அந்த ரிஷிகள் நாயகமாக இந்த விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் உள்ள ஒரே அடிப்படையான காணக்கூடிய தொடர்பு சூரியன் என்று கண்டுபிடித்தார்கள். நம்ம சாதாரணமா சொல்லணும்னா கண்ணிலே தெரியக்கூடிய, கண்ணாலே பார்க்கக்கூடிய கடவுள் சூரியன் என்று சொல்கிறோம். நான் வெகு காலமாக வந்து என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி, அல்லது வந்து இவர் நம்ம கோவை சந்திரா என்ற சந்திரசேகருக்கு அந்த காலத்திலேருந்து ஆரம்பம் முதல்ல கேட்டால ஞான ரதம் ஆரம்பிக்கலாம் தான் சுந்தரராஜன் எல்லாரும் ஞான ரதம் பற்றி பேச வேண்டும் என்றுதான் முதல்ல சொல்லிக் கொண்டிருந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு முன்னே ஞான ரதம் ஆரம்பிக்கலாம்னு. அது ஏதோ காரணம் நான் பின்னாலே தள்ளிக்கொண்டே இருக்கிறேன். இது நிச்சயமாக அப்போ நான் இன்னும் கொஞ்ச காலம் கழித்து ஞான ரதத்தை எடுக்கும்பொழுது நீங்கள் மிக அருமையாக அந்த விஷயத்தை புரிந்து கொள்வீர்கள். இதெல்லாம் அதுக்கு போறதுதான். அதாவது ஒரு உயரத்தை தாண்டக்கூடிய ஒரு கொம்பு இருக்கிறது. விளையாட்டுல நீங்க பார்த்திருப்பீர்கள், உயர தாண்டுதல். அதுவும் இந்த போல் வால்ட்ல வந்து போல் வச்சுன்னு ஆரம்பிக்கிறான், எவ்வளவு அவசரத்துல ஏறி குதிக்கிறான். ஆனால் போல் வால்ட்டும் சாதாரண ஹை ஜம்ப் இருக்கணும், ஓடி வருவான். நின்ன இடத்துல இருந்து யாரும் குதிக்க மாட்டாங்க. தெர் இஸ் ஆல்சோ வேரியஸ் மாடல்ஸ். இப்படி சைடில் போய் இப்படி அப்படி வந்து அந்த ஃபிளிப் ஓவர் என்று சொல்வார்கள், அப்படி குதிக்கிறது. இது மாதிரிலாம் வித்தியாசமா இருக்கணும், ஓடி வருவார்கள். அதுபோல வாழ்க்கையினுடைய முயற்சி என்பது ஓடுதல் மட்டுமல்ல. ஓடிக்கொண்டே இருப்பவன் ஒரு நேரத்திலே மண்ணிலிருந்து கால்களை குதித்து மேலெழும்பி பல உயரத்தை தொடுகிறானே, அதுதான் உண்மையான ஓட்டம். எப்படி பாரதி வந்து தரையிலே பல இடங்களிலே ஓடிக்கொண்டிருப்பான். காணக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்து கொண்டே ஓடுகிறான், இயற்கையை பார்க்கிறான், அங்க பார்க்க இங்க பார்க்க அழகுகளை பார்க்கிறான், நதிகளை பார்க்கிறான், மலைகளை பார்க்கிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த நுனிக்காலை வைத்து உயர்த்தி மேலே எழும்பி போகிறான். எப்படி வந்து ஃபிளைட் அப்படி எய்லிரான்ஸ் அப்படி மாட்டோம், விங்ஸ் ஆஃப் த ஏர்கிராஃப்ட், அதுல எய்லிரான்ஸ்னு இருக்கும். அது வந்து இப்படி லேசா அப்படி மேல போச்சுன்னா அதுல காத்து அடிச்சு அதனுடைய மூக்கு மேல தூக்கும், அப்படியே அந்த வேகத்துல மேல போயிடும். அப்படி பாரதி தன்னுடைய கவிதை என்ற விசையிலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மேலே நோக்கி பார்க்கிறான், சூரியனை பார்க்கிறான். அவனுக்கு தெரிகிறது அந்த வேதத்தினுடைய காற்றழுத்தம் வரும்பொழுது அவன் மேலே பறக்க ஆரம்பிக்கிறான். அந்த வேதங்கள் பாடிய, அந்த உபனிஷத்துக்கள் பாடிய அந்த ஷரத்துக்கள் போல, அந்த அந்த நுட்பம் போல அவன் புதிய கவிதைகளை படைக்க ஆரம்பிக்கிறான், வசன கவிதைகளை படைக்க ஆரம்பிக்கிறான். இப்போ பாரதியினுடைய கருத்து மட்டுமல்ல, அவனுடைய மொழிக்கும் இடம் கொடுத்தது வேதம் என்று புரிகிறது. புதியது, இதுவரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை. இதுவரைக்கும் பாரதியுடைய அந்த அந்த காட்சி என்ற தலைப்பில் பாரதி அதையும் சொல்லிடுறேன், பாரதி வசன கவிதை இந்த எந்த இடத்தையும் சொல்லல.
அவன் வாழ்நாளிலே அவன் எந்த இடத்துல வசன கவிதை என்று எழுதவே இல்லை. அவன் இயல்பாக எழுதி கொண்டிருக்கிறான், கட்டுரை போலதான் எழுதி கொண்டிருக்கிறான். ஆனா நாம தான் அதை பார்த்தா, ஆனா அது அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் குருவியை பத்தி எழுதியிருக்கிறான். சின்ன துளி துளி கால்கள் என்று எழுதுவான். எனக்கு வேண்டி நீங்க முடிஞ்ச அந்த கட்டுரையை படிச்சு பாருங்க. குருவியை பத்தி எழுதுமா, அழகா இருக்கும், அருமையா இருக்கும். தானியம் போன்ற அந்த மூக்கு அதெல்லாம் எழுதுவான். இது எல்லாமே அழகுகள். பாரதியினுடைய கட்டுரையில பல அழகுகள் இருக்கின்றன. அவனுடைய அந்த கட்டுரை உரைநடையினுடைய வீச்சு இருக்கிறதே அற்புதமான விஷயம். அதை மாற்று பேச முடியாது. ஆனால் ஞாயிறே நீ யார் என்று கேட்கிறானே, அது போன்ற இடங்கள் எல்லாம், வரக்கூடிய இடங்கள் எல்லாம் அப்படியே வேதத்தினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஒன்றை சொல்கிறேன், உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். பாரதி எழுதுகிறான், பாரதியை கோட்டிங் பாரதி. அவன் எழுதுறான், பாரதியார் ஒளியையும் வலிமையையும் போற்றுவோராயினும் ஞாயிறையும் இருளையும் இணைத்தே பேசுகிறார். பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் என்று கோர்ட்ல சொல்வார்கள். அதை போல நான் சொல்றேன். பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். ஞாயிறை பேசும்போது பாரதி இருளையும் சேர்த்து பேசுவார். அதாவது இதுவே நம்ம நம்ம இருள் என்பது குறைந்த ஒளி. இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு ஒரு பூரணமான பார்வை வேண்டும். ஒரு நாணயத்துக்கு எப்படி இரு பக்கம், இன்னொரு பக்கம் இருப்பது என்பதை தெரிந்து கொள்வதே ஒரு அடிப்படை ஞானம். இதுதான் என்று புரிவது கல்வி, இதையும் தாண்டி இருக்கிறது என்று புரிவது ஞானம். கல்வி என்பது என்ன என்றால், கல்விக்கு எல்லை இருக்கிறது, அது எல்லை இல்லை என்று புரிந்து கொண்டதுதான் ஞானம். கற்றது கைமண்ணளவு என்று அவ்வை சொன்னாலே, அப்பதான் அவன் ஞானம் முற்றிய பாட்டி. அவள் ஞானத்தை எங்கு கொடுத்தாள் என்று சொன்னால், எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. நீ கத்துனது ஒண்ணுமே இல்லை என்ற அறிவு வரும்பொழுது அது ஞானமாக பழுக்கிறது. இனி பழுக்க இடமில்லை என்று பழுக்க வேண்டும். மாம்பழம் காயா இருக்கும், அப்புறம் மஞ்சள் கலர் ஆகும், அப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஆகும், அதுக்கப்புறம் அதனுடைய இயல்பான ஒரு செம்மஞ்சள் கலர்ல வரும். இதெல்லாம் கனிந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அழுகிடும். இந்த கடைசியில் அழுகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கனிந்து இருக்கிறது பாருங்க, அது ஞானம் என்று சொல்லு. கனிந்து, ஞானம் கனிந்து என்பார்கள். இப்போ என்னன்னா, அதுல ஆழ்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துல பாரதி எழுதுகிறார். பாரதி தன்னுடைய இரண்டாம் கிளை காட்சியிலே, இரண்டாம் கிளை என்ற இடத்திலே பேசுகிறான். அந்த நீங்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்று குழந்தைகளா? யாரை பார்த்து கேட்கறான்? இருளையும் ஒளியும் பாரு, ஞாயிறையும் இருளையும் பாரு. உனக்கு என்ன கவலை? எப்படி யோசிக்கிறான் பாருங்க. இன்னொன்னு கூட பேசுறான். யாராவது ஒருத்தன் ஏ பட்டாம்பூச்சியே, நீ எதை தேடி இப்படி அலைகிறாய் என்று ஒரு கவிஞன் பேச ஆரம்பித்தால் அவனை பாராட்ட வேண்டும். காரணம், யாரு கூட சாதாரணமா பேச முடியலையோ, யாரிடம் நம்மிடம் மொழி இல்லையோ, அப்ப இன்னொரு மொழியில பேசுகிறான். அந்த மொழி தெரிந்தது, அந்த மொழியை புரிந்து அது புரிந்து கொள்ளும் என்ற நம்பிக்கையில பேசுகிறானே, அவன்தான் அவன்தான் அது ஒரு கவிதை நிலைக்கு தன்னுடைய உரையாடலை எடுத்து செல்லக்கூடியவன். அப்படி பாரதி எழுதுகிறான், நீங்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்று குழந்தைகளா? முன்னும் பின்னுமாக உலகத்தை காக்கும்படி உங்கள் தாய் ஏவி இருக்கிறாளா? Are you given a sanction to come and front and the back? நீ கரெக்டா இது பார்த்தா நம்ம பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். சூரியன் வந்தா அப்புறம் ராத்திரி வருது, பால் வந்தா ராத்திரி வருது, இதுக்கு மாற்றமே இல்லையே. இப்படி முன்னும் பின்னுமாக இந்த உலகத்தை காக்கும்படி உங்கள் தாய் ஏவி இருக்கிறாளா? நீங்கள் ஒரு தாய் வயிற்று மக்களா? உங்களுக்கு மரணம் இல்லையா? நீங்கள் அமுதமா? உங்களை புகழ்கின்றேன் என்று எழுதுகிறானே. இது அப்படியே ரிக்வேதத்துல 2வது மண்டலத்தில் 3வது சுக்தத்தில் 6வது பாட்டில் பார்கவ முனிவர் எழுதியதாக இதே பொருள் வருகிறது. நீங்கள் ஒரு தாய் வயிற்று குழந்தைகளா? உங்களுக்கு மரணம் இல்லையா என்ற அந்த கருத்து இருக்கிறதே, அது வேதத்திலிருந்து பாரதி அப்படியே மொழிபெயர்த்து கொடுத்ததாக ஆகிறது. Obviously, my dear friends, பாரதி is not a plagiarist. He has no need for that. அவனே ஒரு சூரியன், அவனுக்கு வேற ஒன்றும் தேவை கிடையாது. ஆனா ஏன் அதை அப்படியே சொன்னான் என்றால், எது அருமையா இருக்கிறது அப்படியே தான் ஒழுக்கணும். நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும், உன்னுடைய மொழிகளை தெரியும். இதுக்குதான் சொல்ல வந்தேன். இதை முதலாக இப்படி மொழிபெயர்த்தவன் பாரதி தான்.
ஆக வேதத்தை தமிழ் செய்த மாறன் என்று சொல்வார்கள் வைணவத்துல. வேதம் தமிழ் செய்த மாறன். ஏன்னா அவங்களுடைய நம்மாழ்வார்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஆழ்வார்களும் பல விஷயம் பாடியிருக்கிறார்கள். அவர்கள் பாடிய வேதம் வேற, ஆனால் இவன் பாடிய வேதம் வேற. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நீண்ட முன்னுரையாக நான் இது உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் அந்த காலத்துல வேதம் பாடி இப்போ வந்து சங்கராச்சாரியர் வேதத்துக்கு பாஷ்யம் எழுதினவா வந்து 3 முக்கியமான ஆச்சாரியர். ஒன்று சங்கரர் எழுதினார், இன்னொன்னு ஆதிசங்கரர் எழுதினார், இரண்டாவது வந்து ராமானுஜாச்சாரியார், மூன்றாவது மாத்வாச்சாரியார். இவாளுக்குள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டால், தத்துவ விசாரப்படி சங்கரன் அத்வைதம், ஸ்ரீராமானுஜர் விசிஷ்டாத்வைதம், மாத்வர் துவைத்தம் என்று நாம் படிச்சிருக்கிறோம். இது ஜீவாத்மா பரமாத்மா பற்றிய விசாரங்களே இருக்கிறது. ஆனால் பாரதி என்ன செய்கிறான்? பாரதி வேதத்தை அணுகிய முறையே வேற. இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டால்தான் நீங்கள் பாரதியும் புரிந்து கொள்ள முடியும், பாரதி பாடிய பரிதியையும் புரிந்து கொள்ள முடியும். Why it is important? I am today filling the gaps of a long, beautiful sentence pregnant with meaning, which is as poignant as the Vedas itself, a contribution to the entire world of Tamil literature, பாரதி. இந்த நுட்பத்தை புரிந்து கொள்வதற்கு பாரதி எந்த அளவு வேதத்தை பற்றி எழுதியிருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே, பாரதியினுடைய கவிதைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாரதியினுடைய கட்டுரைகளை புரிந்து கொள்ள வேண்டும். பாரதியையே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அந்த கட்டுரைகளை நீங்கள் கவிதைகளை கொண்டு சேர்க்க வேண்டும், பின்னி பிணைக்க வேண்டும். எங்கெல்லாம் அவன் எதை செய்கிறான் என்று பின்னி பிணைக்க வேண்டும். ஒன்லி தென் யூ கெட். நீங்க வந்து ஒரு லட்டுவை தனியாகவும் அதுல இருக்கிற வந்து திராட்சை பழம் முந்திரி எல்லாம் தனியா எடுத்து சாப்பிட்டா என்ன அது டேஸ்ட்? அதுல எல்லாம் கலந்துருக்கணும் இல்ல, அப்பதானே அழகு இருக்கும். அதுதான் டேஸ்ட். ஆகவே பாரதி எங்கெல்லாம் தன்னுடைய உரைநடையிலே கவிதையிலே இட்டு நிரப்ப வேண்டிய இடங்களை அவன் கட்டுரையிலே எழுதியிருக்கிறான். Poor man, he has no life at all. He had hardly about 39 years to live, along with a regular mundane life and looking after his body and family. இதை தாண்டி 39 வருஷத்துல ஒரு பொண்ணு என்னதான் பண்ண முடியும்? ஆகவே அவன் எழுதினது எல்லாம் ஒரே விஷயம் தான் எழுதியிருக்கிறான். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு படிங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சு படிங்க. அப்பதான் அவனை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஒரு மனிதனை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெறும் தலப்பா கட்டி விட்டா பாரதி ஆகாது, மீசையை போட்டா பாரதி ஆகாது, குங்குமம் வச்சா பாரதி ஆகாது, கோட்டு போட்டா பாரதி ஆகாது. யானையை குருடர்கள் பார்த்த விஷயமாக பாரதியை பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாரதியை தனதென்று சொந்தம் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதியுடைய உருவம் வித்தியாசமானது. பாரதியுடைய அந்த ஆண்மையும் பாரதியுடைய அந்த ஆளுமையும் அது பல இடங்களிலே அங்கங்கே வெளிப்படுகிறது. அதை ஆழ்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு தூண்டுகோலாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி வந்து உரையாடல்கள் எல்லாம் நிகழும் என்று சொன்னால் நிஜமாவே அது வந்து ஒரு பெரிய பாக்கியம். குவியத்துக்கு ஒவ்வொரு முறையும் நான் பாராட்டு சொல்லும். நான் புதிதாக பாரதியினுடைய மொழிகளிலே உள்ளே சென்று பாரதியை அனுபவிக்கும் போதெல்லாம் நான் குவியத்தை பாராட்டுகிறேன். இல்லைன்னா இதை பற்றி படிக்க போறதோ எழுத போறதோ கிடையாது. இது ஒரு வாய்ப்பு. ஆகவே நண்பர்களே, வேதத்துக்கும் பாரதிக்கும் உள்ள தொடர்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கேட்டா பாரதியின் பரிதி என்பதற்கு இன்னொரு ஈக்குவல் தலைப்பு என்னன்னா பாரதியின் வேதம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவு அவன் அந்த சூரியனோடு அதை இணைத்து பார்க்கிறான். சூரியனை பற்றி சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் அவன் வேதத்தை பேசுகிறான். இப்போ அவன் வேத ரிஷிகளின் கவிதைன்னு எழுதினான். இதனுடைய அடிப்படை காரணம் வந்து ஹிஸ் இன்டராக்ஷன் வித் பீப்புள் லைக் அரவிந்த். மகான் அரவிந்தருடைய இணைப்பு இருக்கிறது, அது சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் வந்து இறைவனுடைய சேர்க்கை. பாரதி சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். அங்கே தேடி பிடித்து அங்கங்க போனா பக்கத்துல அங்க அப்பதான் அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அரவிந்தர் வந்து சேர்ந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் வரார். அதுக்கப்புறம் வாவேசையர் வரார். ஆகவே இப்படிலாம் வரும்போது இந்த இவர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சேர்க்கை இருக்குது, இறைவனுடைய ஒரு திருவுள்ளத்தினுடைய காரணம் என்று நினைக்கலாம். அந்த சேர்க்கை இந்த வெளிப்பாடா வந்திருக்குது. ஆனா பாரதி எழுதிய இந்த அற்புதமான வேதம் பற்றிய, அதாவது நாம ஏன் வந்து இந்த இந்த மொழி வெறுப்பு, வெறுப்பு பிரிவினைகள், வெறுப்பு அரசியல் இதெல்லாம் கூடாது என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம் ரிக்வேதம் பேசு இதெல்லாம் திறந்து வையுங்கள். let air be come from all courses. That's what Veda says. Knowledge should come from all areas, from all sides. எல்லா திசைகளிலிருந்தும் காற்று உள்ளே நுழைவது போல சுந்தர ராமசாமியோட அந்த கால கதவை திற காற்று வரட்டும்,
விசிறியின் சிறகை ஒடித்து போடு அப்படின்னு சுந்தரராமசாமி எழுதினார் கவிதை. உங்களுக்கு தெரியும், சுந்தரராமசாமி இஸ் அ கிரேட் ரைட்டர். புளிய மரம்னு எழுதி பெரிய பிரமாதமான பரிசு பெற்ற நாவல். ஆனா அருமையான கவிஞர். பசுவையா என்ற பெயரிலே அவர்கள் கவிதை எழுதினார்கள். அதுல பசுவையா நடுத்தரு நாய்கள், நடுநிசியா நடுத்தரு நாய்களா மறந்து போச்சு, நடுநிசி அல்லது நடுத்தரு, நீங்க பார்த்துங்க அதை. அவர் வந்து பசுவையா என்ற பெயரிலே கவிதை, அதுல இருந்து கதவை தீர காற்று வரட்டும், விசிறியின் சிறகை உடைத்து போடு, இந்த மாதிரி பூரா ஞாபகம் இல்லை. பட் இது ரொம்ப முக்கியம், கதவை தீர காற்று வரட்டும், அது வேத வாக்கு. அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய அற்புதமான கவிதைகளுடைய அற்புதமான கருத்துக்களுடைய பின்னணியில் எல்லாம் வேதங்கள் இருக்கலாம், இருக்கக்கூடும் என்ற அந்த அந்த நுட்பத்தை பாரதி தொட்டு காட்டி விட்டு சென்றிருக்கிறார். அப்போ உலகத்தினுடைய மக்கள் உய்ய வேண்டிய அடிப்படையான கருத்துக்களை சொன்னது நமது மறைநூல். தமிழ் மறை என்று நாம் ஏன் வள்ளுவனை சொல்லுகிறோம் என்றால், வாழ்க்கையினுடைய நெறியை சொன்னான். வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுக்கும் துணையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ் நெறியை யார் சொன்னாரோ அதுதான் மிகச் சிறந்த கவிதை. அப்படி இந்த வேதத்தை சொல்லுகிறான் பாரதி. இங்கே பாரதியாருடைய ஐ எம் கோட்டிங் பாரதியார். அவர் எழுதுகிறார், வேத கொள்கைகளை எல்லா ஜனங்களும் தெளிவாக உணர்த்தும் பொருட்டு, எல்லா ஜனங்களுக்கும் தெளிவாக உணர்த்தும் பொருட்டு முன்னோர்களால் புராணங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஆயினும் கால நடையிலே இப்புராணங்களை மாத்திரமே ஆதாரமாக கொண்ட மத பேதங்கள் நம்முடைய தேசத்தில் ஏற்பட்டு விட்டன. வேத கல்வியும் வேத ஞானமும் குன்றி போயின. வேத ஆராய்ச்சி ஒரு வகுப்பினருக்கே விசேஷ உரிமையாக கொண்டாடப்பட்டது. இதனால் பொது ஜனங்களுக்குள்ளே வேத ஆராய்ச்சி சூன்யமாய் போய்விட்டது. வேதம் ஒன்றையே பிரமாணமாக பேசிய போதிலும் நடையில் இந்து மதஸ்தர்கள் தத்தம் புராணங்களையே தலைமையாக கொண்டு அவற்றின் கருத்துக்கு தக்கபடி வேதத்தை மாற்றி பொருள் செய்யலாயினர். தத்தம் மூர்த்திகளை உயர்வாக கூறுவதின் உண்மை பொருளை மறந்து இந்த மதஸ்தர்கள் மிகப்பெரிய அஞ்ஞானத்தில் ஆழ்ந்து வேதத்திற்காட்டிய இந்த மூர்த்திகளை இழிவுபடுத்தி பேசலாயினர். இது நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். நான் அடிப்படை மட்டும் சொல்ல, என்ன சொல்றாரு அப்படி, he is not happy. So there is a difference from the great scholars. எல்லாரும் போற்றற்குரிய அந்த மிகப்பெரிய ஸ்காலர்ஸ், அறிவாளிகள் எல்லாம் வேதத்தை தாங்கள் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் பார்த்தார்கள். அது புராண வழியாக பார்த்தார்கள். Please understand this. I think people like Tyagarajan will understand this and go again in deep, and he may start writing about this also. I wish also that. ஏன்னா வேதத்தை புராணம் மூலமாக பார்த்து பிழையாக அதை பரப்பினார்கள் என்பது பாரதியினுடைய குற்றச்சாட்டு. அப்போ ஒரிஜினல் வேதம் இருக்கிறது, அந்த ஒரிஜினல் வேதத்துல என்ன இருக்கிறது, அதை பாரதி மிகவும் அந்த வேதத்தை தான் எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று பாரதி நினைக்கிறான். அதன் மூலமாகத்தான் பாரதி அவன் கொடுத்த பலவிதமான விஷயங்களை அவன் எழுதுகிறான். இன்னொன்றையும் சொல்கிறேன், பிஃபோர் ஐ கோ டு தி போயம் இட் செல்ஃப். த கம்மிங் ஏஜ் என்ற ஆங்கில கட்டுரை which பாரதி ரைட்ஸ் இன் அக்னி அண்ட் அதர் போயம்ஸ் என்ற அவனுடைய ஆங்கில இதுல phenomenal. Somebody who has written like this in the year before 1921, it's phenomenal. It's so absorbing, sometimes disturbing. And even today, the missed links are not being chased and followed by people because everyone has an agenda. நான் என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, பாரதியை நீங்கள் படிக்கும்போது யுவர் அஜெண்டா ஷுட் பி ஒன்லி பாரதி. இட் ஷுட் நாட் பி எனிதிங் எல்ஸ். If you keep only Bharati as your agenda, you will understand why. மூடர்கள் நாசம் செய்தார்கள், கொத்த பொய்கள் என்று எழுதுகிறான் பாரதி. கண்ணனின் தாயில் எழுதுனா வேதங்கள் படைத்தாள், இந்த வேதத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அதை குப்பையாக மாற்றினார்கள், சாத்திர குப்பையாக மாற்றினார்கள் என்று எழுதுகிறானே. எவ்வளவு மனசுல அவன் வருத்தத்தை வச்சுன்னு சொல்றாங்கிறது நமக்கு இப்போ புரியுது. பின்னாடி திரும்பி போய் நமது குப்பைகளை எடுத்து பார்க்கும்போது இந்த குப்பை எப்படி சேர்ந்துன்னு யாராவது யோசிச்சு பார்த்தானா? பாரதி யோசிக்கிறான். இந்த அற்புதமான வேத வாழ்வினுடைய பின்னணியிலே, எடுத்துக்காட்டுகளிலே, கருத்துக்களிலே எப்படி இது இடைச்செருகலாக வந்து சேர்ந்தது, எப்படி அந்த காலத்தில் இருந்தவர்கள் தனக்காக சில விஷயங்களை எல்லாம் மாற்றி கொண்டார்களே, அப்ப மொத்தத்தையே தொலைச்சிட்டோமே. இது பாரதியுடைய வருத்தம். ஏன் அப்படின்னா, பாரதி knows that Vedas are the great treasures not only for India,
It's for the entire world, entire for the humanity, the mankind, the universe. சொல்றதுக்கு இல்லை. அவன் எழுதுறான் பாரதி. ஐம் கோட்டிங் பாரதி. They are fools. Fools. Foolங்கிற வார்த்தை யூஸ் பண்றான். They are fools who think that sages had no knowledge of political economy. எப்படி எழுதுறான் பாருங்க. What a language. அவன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி. The sages are not fools. They know political economy. The rishis were wise not merely in their teachings about the other world. இன்னொரு வார்த்தை, மோட்சத்துக்கு போறதுக்கு அது மட்டும் இல்ல. In the teachings about the other world, as certain people imagine, they were equally wise in their teachings about this world. It's as good as our திருவள்ளுவர். திருவள்ளுவரே பல பேர் படிக்கிறது இல்லை. தமிழ்ல இருந்து இதை படிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். திருவள்ளுவரை பார்க்கும்போது திருவள்ளுவர் இவ்வுலகம் அவ்வுலகம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எழுதுறாரு. அது மாதிரி ஒரு ஞான இருக்க முடியாது. திருக்குறள் மாதிரி ஒன்று இருக்க முடியாது ஈக்குவல். அதனால்தான் பாரதி என்ன சொல்லிருக்கணும், திருக்குறளின் ஆழமும் உறுதியும் அழகும். பாரதி உருண்டு உருண்டு திருவள்ளுவரை பக்கத்துல கட்டிட்டு படுத்துட்டு இருக்கான் பாரதி. எழுதுறான், they were equally wise in their teaching about this world. When the majority of men realize this fact fully, we shall have taken the next step in our upward evolution. இன்னும் நிறைய இருக்கு. எனிவே இது போறோம். அவன் என்ன சொல்றான் ஃபைனலி, தி அப்வர்ட் எவல்யூஷன், மேலே செல்லக்கூடிய பரிணாம வளர்ச்சி இருக்கிறதே, அதற்கு அடிப்படையாக இந்த வேதம் விளங்குகிறது. அவன் அந்த வேர்ல்டுக்கு போறதுக்கு மட்டும் சொல்லலடா, இந்த வேர்ல்டுல எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். பாரதி இஸ் எஸ்டாப்ளிஷிங் டூ விஷயம் இங்க, ரெண்டு விஷயம். ஒன்று, டைரக்ட்லி ஹி இஸ் அகெயின்ஸ்ட் தி சங்கராஸ் மாயவாதம். நான் சொல்லுறான், இந்த மாயை எப்படி ஏற்படுகிறது என்பதை இப்படி இந்த துன்பமும் ஒரு மாயையாக எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது மாயை அல்ல, துன்பம்தான் மாயை. இந்த வாழ்க்கை இன்பமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்பதையும் வேதம் பேசுகிறது. அதனால்தான் அவன் என்ன சொன்னான், ஞாயிறே உன்னை பாடும்போது நான் இருளையும் பாடுகிறேன் என்கிறான். எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு. பார்த்த பாரதி பார்க்கிறான், வேதத்தை பார்க்கும்பொழுது எல்லாம் வேதம் இஸ் ஃபார் முமுட்சுக்கள் என்று சொன்னார். முக்தியை தேடி ஓடக்கூடியவர்களுக்கு தான் சொன்னார்கள். வள்ளுவன் அதை அருமையாக செய்தான். அறம்பொருள் இன்பம் என்று விட்டான், அவ்வளவுதான். வீடு பற்றி பேசவே இல்லை. வீடு கிடைச்சிடும். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உனக்கு கவலை இல்லடா, இவ்வளவுதான் விஷயம். இங்க இப்போ நீ எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டால் தான் அங்க போய் சேருவேன். இங்க உருப்படி இல்லாத அங்க எப்படி போய் சேருவாங்க? போய் சேர்ந்துதான் என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் தேர்? முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், அதை முழுதினை உணரும் உணர்வு அமைத்தாய். இட் இஸ் மோர் உணர்வு. அப்ப பாரதி நினைத்து பார்க்கிறான், இந்த வேதங்கள் எப்படி இப்படி க்ஷீணித்து போச்சுன்னு சொன்னா அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, அது இட் இஸ் நாட் மியர்லி ஃபார் த. என்ன பண்ணாங்க புராணத்துல, அது எல்லாம் போய் என்ன பண்ணாங்க, இந்த வேதத்தில் இருக்கிறதுலாம் அதெல்லாம் உனக்கு இல்லடா, அதெல்லாம் அந்த இது எல்லாம் என்னாச்சு, இமீடியட்லி த யங்ஸ்டர்ஸ் ஆர் டிஸ்கனெக்டட் வித் தட். எல்லாம் வயசாருக்கம் பார்க்க வேண்டிய விஷயம். இது என்பது ஆன்மீகம் என்று சொல்லுவதே வயசான விஷயம். அது நமக்கு சம்பந்தம் கிடையாது. அதுக்கும் வாழ்க்கை முறைக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. வாழ்க்கை மதம் சொல்லணும், கோவிலுக்கு போறதுதான் சனாதனம் நினைச்சுட்டு இருக்கான். தட் இஸ் நாட் சனாதனம். சனாதனம் சொல்லிட்டு கோவிலுக்கு போறீங்களே கேட்டா, சனாதனம் இஸ் சம்திங் பியாண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், பியாண்ட் யுவர் கென். அந்த எல்லை விரிந்த ஒரு பரப்பை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை பாரதி உனக்கு கொடுக்கிறான். அது எப்படி வரும்னு சொன்னா, சூரியன்ல இருந்துடா வரும் அது. எனவே அதை ஞான பானு என்று சொன்னான், அறிவு சூரியன் என்று சொன்னான். அவன் எங்கிருந்து எடுக்கிறான் பாருங்க. இந்த நாட்டினுடைய பழம்பெரும் வித்தாக அமையக்கூடிய, அழிவற்று விளங்கக்கூடிய அற்புதமான வேதம் என்ற அந்த மறைபொருளாக சொல்லக்கூடிய அந்த உயர் வேதத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே இங்கு இருக்கக்கூடிய மனிதனையும் தயார் செய்ய வேண்டும், அங்க போயும் இருக்க சொல்ல வேண்டும். நம்ம நாட்டிலையும் சொன்னாங்க, புராணத்திலையும் சொன்னாங்க இங்க எப்படி இருக்கணும் எல்லாம் சொன்னாங்க, அதுவும் சொன்னார்கள். பட் they said it is only secondary. நீ அதுக்கு தான் போகணும். இந்த தாட் ப்ராசஸ் பாரதி திசை திருப்புகிறார். அதுவும் இல்லாத நம்ம நாட்டு இந்த புராணங்களோடு சேர்ந்து சமண மதம் உள்ள சேர்ந்தது. வேதத்தை மறுக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் உள்ளே சேருகின்றன. அப்போ அதோட கம்பீட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ரொம்ப சிரிப்பு வர வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப சயின்ஸை பத்தி பேசும்போது
ஏற்கனவே ஏர்பிளைன் இருக்கா, அப்போ வேதத்திலேயே ஏர்பிளைன் சொல்லியிருக்கு. இப்படி சயின்ஸ்ல இன்னைக்கு எது இருக்கோ அது வேதத்துல சொல்றதுன்னு சொல்றது என்ன விதமான ஒரு ஒரு அதாவது யூ வாண்ட் டு ஹேவ் அ அப்ரிசியேஷன் அண்ட் சாங்ஷன் ஃப்ரம் சயின்ஸ் அபவுட் யுவர் வேதாஸ். தட் இஸ் நாட் த ஐடியா. அது மாதிரி அந்த காலத்து என்ன பண்ணாங்க, சமண மதங்களும் பௌத்த மதங்களும் சொல்லக்கூடிய விஷயங்களை வேதங்களும் சொல்லி இருக்கிறது என்று புராணங்கள் மூலமாக அதற்கு துணை கொடுக்க ஆரம்பித்தார்கள். வேதத்தை நீர்த்து போக விட்டுகிறார், கோத்த பொய்கள் என்று சொல்கிறார் பாரதி. பாரதி யாரையும் ஒன்றும் நம்ம வார்த்தையில ரொம்ப அந்த 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 கடுமைக்கு கடுமையை குறைச்சிக்கவே இல்லை, அந்த கடுமையாக பேசுகிறான். ஸோ இதை உள்ள போய் பார்க்கணும், நம்ம இதை உள்ள போய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாரதி அணுக வேண்டும். சரி, அவ்வளவு தூரம் போறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது, ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி கொண்டிருக்க முடியாது. ஆனா உண்மை, பாரதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு புராணங்கள் வழியாக வேதங்களை கற்றுக்கொள்வதற்கும் வேதத்தை வேதமாக கற்றுக்கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று பாரதி பேசுகிறான். பீப்புள் லைக் த கிரேட் சின்மயானந்தா, இந்த காலத்தில் இருந்தக்கூடிய பல அது போன்ற அறிவாளிகள் எல்லாம், ஈவன் பீப்புள் லைக் ஓஷோ, they have taken up Vedas straight away, skipping the Puranas. நான் பார்த்ததுண்டு, அதுக்காக நானும் பேசுனேன். ஸ்மிருதி ஸ்ருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், the most favored sloga in my mouth all the time. பட் எங்க இடைச்செருகள் வருகிறது காரணம் வேதத்துல ஒன்றும் பண்ண முடியாது. யூ கான் டூ எனிதிங் தேர் அட் ஆல். பின்னாடி அதை விரித்து பேசும்போது புராணம் என்று வரும்போது அவரவர்கள் தனக்கு தேவையான விஷயத்தை சொல்றான். இன்னைக்கு என்ன பண்றான், அந்த புராணத்துல பாரதி எழுதுகிறான். இந்த சொல்ல போனேன் இப்போ இந்த ஞான பானுல நீங்க புரிஞ்சுப்பீங்க ஏன் ஞான பானுங்கிறதுல இதை எழுதுறான். லெட் அஸ் ஞான பானு சார், லெட் அஸ் ஹேவ் தி ஞான பானு. ஞான பானு கவிதை என்பது ஒண்ணுமே இல்லை, இது ஒரு ஸ்டிக். இதை எப்படி ஞான பானு கொண்டு சேர்க்கிறான் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் சொன்னேன். இன்னும் போகணும் சார். ஸ்டில் ஸ்டில் அதுல எழுதுறான் ஞான பானுக்கு அந்த பின்னணியை சொல்கிறேன். சுப்பிரமணிய சிவா அவர்கள் ஞானபானு என்ற பத்திரிகை ஆரம்பிக்கிறார். அந்த ஞானபானு என்ற அந்த பத்திரிகை இருக்கிறதே, அதுக்கு பேர் ஞானபானு. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா அறிவு சூரியன், அறிவாதவன். அந்த அறிவில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஞானபானு என்பது அதுதான் சார். ஆமா, இந்த தேங்க்யூ சுந்தரராஜன். இந்த ஞானபானு என்ற பத்திரிகையை அவன் ஆரம்பிக்கும் போது அந்த பத்திரிகை ஒரு வாழ்த்து கேட்கிறார். யாரு? சுப்பிரமணிய சிவா. உங்களுக்கு தெரியும், சுப்பிரமணிய சிவா, வஉசி, பாரதி எல்லாம் நெருங்கிய நண்பர்கள், தேசிய தலைவர்கள், தேச போராட்டத்திலே அனைத்தையும் கொடுத்து தியாகிகளாக விழுந்திய மகான்கள், இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பெரியவர்கள். அதுல ஒருத்தர் ஒரு குறைஞ்சது இல்லை. சுப்பிரமணிய சிவா மாதிரி பாடினவர் கிடையாது. பாரத மாதாக்கு சிலை வச்சிருமோ இல்லை, பாரத மாதா சிலை எடுத்துக்கொண்டார். போகிற இடமெல்லாம் அதாவது பப்ளிக்கா பாடின இந்த 3 பேர்ல வஉசி அதிகம் பாட மாட்டார், அவர் பேசக்கூடியவர். பாரதி பாடுவார் அங்கங்க. ஆனா சுப்பிரமணிய சிவா மாதிரி பாடினவங்க கிடையாது. இப்போ ஸ்டேஜில் போய் 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 பாடி பாடி இதெல்லாம் பரப்பி அந்த கிரேட் சுப்பிரமணிய சிவா ஞானபானு பத்திரிகை ஆரம்பிக்கும் பொழுது அதற்கான ஒரு வாழ்த்து மடலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது பாரதி நினைக்கிறான், இட்ஸ் அன் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தான் போற்றி பாடக்கூடிய வேதத்தினுடைய தொடுகடலாக தொடுமுனையாக விளங்கக்கூடிய அந்த சூரியன் இருக்கிறானே, அந்த சூரியனை பற்றியும் போற்றுவதாகவும் இந்த பாடல். ஸோ சூரிய ஸ்தோமம் என்று முதல்ல அதுக்கு பேர் கொடுக்கிறார்கள். அதை ஞானபானு என்று அந்த 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 பத்திரிகைக்கு எழுதிய வாழ்த்து, அது சூரிய துதி ரெண்டுமாக இருக்க வேண்டும் என்று அதுக்கு ஞானபானு என்று பெயர் கொடுக்கிறார்கள். இது அவரே கொடுத்த பெயர். அந்த ஞானபானு பத்திரிகையில வெளியிடப்பட்டது. இப்போ இதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒன்று புரிகிறது. என்ன அப்படின்னா, இதுவரை சூரியன் எப்படி பார்த்தான், சூரியன் எப்படி இருக்குன்னு அந்த அழகுகளை சொன்னான் பாரதி. சூரிய தரிசனத்துல முதல்ல தரிசனம், அந்த தரிசனம் முடிந்த பிறகு அடுத்து சூரிய வணக்கம். அந்த சூரிய வணக்கத்துல போன முறை நான் சொன்னேன், அவன் எப்படி எப்பா நீ நானும் இப்ப கூட விளையாட்டா சொல்றதுன்னா பீப்புள் ஆர் ரிலேட்டிங் தெம்செல்ஸ் சார், நீ நான் எல்லாம் ஒரே கல்லூரியில படித்தவர்கள். நேற்று பார்த்தா
சட்டமன்றத்தில் ஒருத்தர் சொல்லுகிறாங்க, சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர், முதல்வர், நம்ம எல்லாம் ஒரே கல்லூரியில படித்தோம் என்று சொல்லுகிறாரு. கல்லூரியில் படிச்சது முக்கியம் இல்லை, என்ன கத்துட்டீங்க தான் முக்கியம், அது வேற. அதனால பாரதி இந்த ஒரு ஒரு டெக்னிக் ஆஃப், சார் நீங்க இந்த ஊரா சார், ஓ நானும் அந்த ஊர் தான் சார் என்று சொல்வது போல எவ்வளவு எளிமையா அங்கேயிருந்து வரும்போது, பா நீயும் மண்மகளும் காதல் கொண்டவர்களாயிற்று, நீங்கள் என்னுடைய ஆதி தாய் தந்தை ஆயிற்று, நான் உங்கள் பிள்ளை ஆயிற்று, உங்களுக்கு வணக்கம். அப்போ நான் கேட்க வந்ததை இதெல்லாம் என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் கேட்கறதுக்கு முன்னாடி நாம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கிறோம். ஹவு நேச்சுரல் இட் இஸ், ஹவு ப்ராபபிள் இட் இஸ், ஹவு கன்வீனியன்ட் இட் இஸ், ஹவு என்சாண்டிங் இட் இஸ் டு டாக் டு சூரியன் லைக் திஸ் என்று நான் போன முறையே சொன்னேன். அப்படி சூரியனை அருகே அழைத்து, அந்த சூரியன் சுடல, சூரியன் அவ்வளவு கிட்ட கூப்பிட்டனா சூரியன் சுடும் இல்ல, சுடல. காரணம், நீ தான் என் அப்பாங்கிறான். ஒரு அப்பா குழந்தைய அணைச்சிருந்தா சுடுமா? அப்படி சூரியனை தந்தை என்று சொன்ன பிறகு அது நிற்குமே. அப்படி அந்த அருமையான பாட்டு, நான் போகும்போது கர்ணன்ல 1000 கரங்கள் பொற்றி என்று அந்த பாடல் இருக்கிறதே, அது எப்படி 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற அந்த தாய் இருக்கிறாளே, அந்த சூரியன் தாய் தந்தையாக விளங்கக்கூடிய ஆதி தாய் என்று சொன்னானே, அவரிடம் இதெல்லாம் கேட்கிறான். இப்ப இதெல்லாம் கேட்கிறான்னா இது எல்லாமே வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கேட்கிறான். அப்போ வேதம் எங்க இருக்கிறது, சூரியன் எங்க இருக்கிறது, இந்த லோக வாழ்க்கை எங்க இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது பாரதியினுடைய நேர்கோடு புரிகிறது. இப்ப நான் கேட்கல, வேதமே இந்த ஒரிஜினல் வேதா, பின்னாலே மாற்றப்பட்டு புராணங்கள் மூலமாக திரித்து வரப்பட்ட வேதம் அல்ல. ஒரிஜினல் வேதத்தை சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்கிறது என்றால், அது இந்த வாழ்க்கைக்கு உனக்கு தேவையான விஷயத்தை தான் சொல்கிறது, அதை நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கருத்து. இன்னொன்று, ஞானபாண்டு என்ற புதிய பத்திரிகை இருக்கிறதே, அது அடிமை காலத்து தானே வருது. இட் வாஸ் டியூரிங் த டைம் ஆஃப் த சப்ரஷன், விடுதலைக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காலங்களில் இருக்கக்கூடிய பத்திரிகை. எனவே ஞானபானு என்பது உங்களுக்கு இந்த இந்த அறிவை கொடுக்கக்கூடியது. ஒரு புறம், you see, there are different approaches to the national liberation and the போராட்டம், the struggle, the independent struggle இருக்கிறதே, அது இந்த நாட்டிலே இருந்த அந்த ஸ்ட்ரகிளையும் அந்த போராட்டத்தையும் பாரதியும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. பாரதியினுடைய பல்வேறு பரிணாமங்களிலே பாரதி ஒரு தேச போராளி, சுதந்திர வீரன் என்பது, இதந்தரும் மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று சொன்ன அற்புதமான போராட்ட வீரன் அல்லவா, அதை மறக்க முடியாது. அப்போ அந்த சுதந்திர போராட்டத்துல யார் எப்படியெல்லாம் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு பாடுபட்டார்கள் என்று பார்க்கும்போது, சில பேர் உடலாலே பாடுபட்டார்கள், சில பேர் உள்ளத்தாலே எழுத்தாலே பாடுபட்டார்கள், பாடல் இசையிலே பாடி கொடுத்தார்கள். அப்படி பார்க்கும்பொழுது அறிவினாலே, அறிவு திறத்தாலே இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தினுடைய சிறப்பாலே விளங்கக்கூடிய பாரதி என்ன செய்தான், பல விஷயங்களிலே ஈடுபட்டான். அதுல ஒன்று என்னன்னா, இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு என்ன வர வேண்டும் என்பதையும் அவன் கையில எடுத்துக்கொண்டான். அதனால்தான் மகாகவி 3 காலத்திலும் அவன் நிற்கிறான். இறந்த காலம், நிகழ்காலம், இனி எதிர்காலம் என்ன வேண்டும் நினைக்கிறான். அப்ப இந்த எதிர்காலத்துக்கு தேவையான விஷயத்த சொன்னமே. பையன் வெளியூருக்கு போறான், அப்பா என்ன பண்ண, அப்பா அம்மா, அப்பா சொல்லுறது பாத்துக்கோ, எல்லாம் பர்சுக்கு எல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோ, நல்ல டிராவல் கரெக்டா இருமா. அம்மா என்ன பண்ணுவோம், சாப்பாட்டு கையில தான் எடுத்து கொடுப்பேன், நீ போற வழியில சாப்பிடணுமே என்று அந்த கட்டுச்சோறு கட்டி கொடுப்பாளே, அதை போல தான் இருப்போமோ இல்லையோ, ஆனால் வரக்கூடிய இந்த இந்திய சுதந்திரத்துக்கு, இந்த பிள்ளைகளுக்கு, சுதந்திரம் பிறந்த இந்த நாட்டு மக்களுக்கு கையில கட்டுச்சோறாக சில விஷயத்தை கொடுக்கிறான் பாரதி. இதெல்லாம் கட்டுச்சோறு கவிதைகள் என்று நான் சொல்ல முடியும். கட்டுச்சோறு கவிதைகள். ஒரு தாய் எப்படி இந்த கட்டுச்சோறு கட்டி கொடுப்பாளோ அதே போல இந்த நாட்டுக்கு கொடுக்கிறான். அப்ப கொடுக்கும்பொழுது ஆல் திஸ் லிஸ்ட், the list is belonging to the most traditional and the what you call as the treasure of our land. இந்த வேதத்தினுடைய பெருமையை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூறக்கூடிய இடம். அதனால இந்த பாட்டுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், இந்த பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே அதனுடைய பின்னணியில இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஞானபானு, நான் சொன்னது போல ஞானபானு, இது எல்லாமே பத்திரிகைக்கும் பொருத்தம், சூரிய துதியாகவும் இருக்கிறது. இது சூரிய துதியாகவும் இருக்கிறது, ஞானபானு பத்திரிகையின் வாழ்த்தாகவும் இருக்கிறது. ஆகவே முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறான் என்று பார்க்கணும். திருவளர் வாழ்க்கை, கீர்த்தி, தீரம், நல்லறிவு, வீரம்,
மருவு பல் கலையின் ஜோதி வல்லமை என்பவெல்லாம் வருவது ஞானத்தாலே வையகம் முழுதும் எங்கள் வரணும். வையகம் முழுதும் எங்கள் பெருமைதான் நிலவி நிற்க பிறந்தது ஞானபானு. அரிசீர் விருத்தம். அதனால படிக்கும் போதே வந்து சில தலை தட்டினா சிலதெல்லாம் நம்ம அப்பயே மாத்திக்கலாம். பல இதுல கொஞ்சம் மாறி வருது, பரவாயில்ல, பொருள் மாறல. திருவளர் வாழ்க்கை கீர்த்தி தீரம் நல்லறிவு வீரம் மருவு பல் கலையின் ஜோதி வல்லமை என்பவெல்லாம், இங்க என்பவெல்லாம்னு இருக்கு, அதுதான் கரெக்ட். சில பேர் அதை மாத்தி என்பதெல்லாம் எழுதுறான். இல்ல, இது பன்மை. இப்போ இந்த பழக்கத்துல இல்லாத போயிடுது. என்பவெல்லாம்னு யாருமே எழுதுறது இல்ல உரைநடையில. ஒரு 4-5 விஷயத்தை சொன்னா அதுக்கப்புறம் பன்மை தான் வரணும். என்பன என்பதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்பது என்பது என்பதெல்லாம்னு மாறும். என்பன என்ற பன்மையில இருப்பது என்பவெல்லாம் என்று மாறும். அப்ப இவன் என்ன லிஸ்ட் கொடுக்குறான்? திருவளர் வாழ்க்கை கீர்த்தி தீரம் நல்லறிவு வீரம் மருவு பல் கலையின் ஜோதி வல்லமை என்பவெல்லாம் என்பனவெல்லாம் என்று எழுதக்கூடாது. எழுத போயிடுவாங்க. என்பனவெல்லாம் அர்த்தம் தான் இருக்குமே ஒழிய மருவு பல் கலையின் ஜோதி வல்லமை என்பனவெல்லாம் எழுதின இடம் கிடையாது. அரிசீரில் இடம் கிடையாது. எனவே இதுதான் வழக்கம். அது என்பவெல்லாம் என்பது கரெக்ட். ஆனா எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? என்பனவெல்லாம் என்று சொல்லலாம். வருவது ஞானத்தாலே வையக முழுதும் எங்கள் பெருமைதான் நிலவி நிற்க பிறந்தது ஞானபானு. அப்போ அந்த சூரியனுடைய தோற்றத்தை, வரக்கூடிய தோற்றத்தை சொல்கிறான். பூரா பாட்டையும் பார்த்துடலாம். ஸோ தட் வி ஹாவ் சம் ஒரு ஐடியா இருக்கும். கவலைகள் சிறுமை நோவு கைதவம் வறுமை துன்பம் அவலம் அவலமத்தனையும் அவலம் அனைத்தையும், கொஞ்சம் ஏதோ மாறுறது இந்த இடத்துல. அவலம் அனைத்தையும் காட்டி நான் எழுதி வச்சிருந்தேன் இங்க. அவலமாம்னு வரணும் அந்த இடத்துல. கவலைகள் சிறுமை நோவு கைதவம் வறுமை துன்பம் அவலமாம் அனைத்தை காட்டில் அவலமாம் புலமை அச்சம். அந்த ரெண்டு இடத்துலயும் அவலமாம்னு வரும். இங்கேயும் ஒரு மா சேர்த்துக்கணும். கவலைகள் நீங்க படிக்கும்போது அந்த சந்தத்துல படிச்சாலே உங்களுக்கு தெரியும். நிறைய தவறு, அதாவது நெட்ல இருந்து எடுக்கும்போது சிலதெல்லாம் ஒன்றும் பார்க்கவே முடியறது இல்லை. நானும் பார்க்குறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். இது நான் என்னுடைய தவறு தான். நான் அவருக்கு அனுப்பிச்சதை அவங்க போட்டிருக்காங்க. ஆகவே நான் அதை பார்க்கல. கவலைகள் சிறுமை நோவு கைதவம் வறுமை துன்பம் அவலமாம் அனைத்தை காட்டில் அவலமாம் புலமை அச்சம் இவையெல்லாம் அறிவிலாமை என்பதோர் இருளின் பேயாம் நலமுறு ஞானபானு நன்னுக தொலைக பேய்கள் அனைத்தையும் தேவர்க்காக்கி அறத்தொழில் செய்யும் மேலோர் மனத்திலே சக்தியாக வளர்வது நெருப்பு தெய்வம் தினத்துளி ஞானம் கண்டீர் இரண்டுமே சேர்ந்தால் வானோர் இனத்திலே கூடி வாழ்வார் மனிதரென்று இசைக்கும் வேதம். அப்படி பண்ணிய முயற்சியெல்லாம் பயனுற ஓங்கும் ஆங்கே எண்ணிய வண்ணமெல்லாம் எளிதிலே வெற்றி எய்தும் திண்ணிய கருத்தினோடும் சிரித்த முகத்தினோடும் வர முடியாது. சிரித்திடும்னு வரணுங்க. திண்ணிய கருத்தினோடும் சிரித்திடும் முகத்தினோடும். சிரித்த முகத்தினோடும்னா தலை தட்டும். திண்ணிய கருத்தினோடும் சிரித்திடும் முகத்தினோடும் நன்னிடும் ஞானபானு அதனை நாம் நன்கு போற்றின். அதனை நாம் நன்கு போற்றின் என்று வருகிறது. சிரித்திடும் அப்படிங்கிறது வந்து எப்படி வரும்னா சிரித்திடுன்னு இருந்தா கூட போறோம். சிரித்திடும்னு நான் சொன்ன புரியறதுக்காக. அது வந்து இதுல வரும்போது திண்ணிய கருத்தினோடும் சிரித்திடு முகத்தினோடும் தான் கூட போறோம். அந்த மகர ஒற்று தேவையில்லை. எப்பவுமே தலையில வந்து இந்த ஒற்றெழுத்துக்கள் தட்டாது. ஒற்றெழுத்து இல்லாத வந்து அது நிறையில வரும்போது தப்பா போயிடும், இல்ல குறையும். ஓகே, ரைட். திருப்பி முதல்ல இருந்து போலாம். இதான் நாலு நாலு இதுல இருக்கிறது. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா த லிஸ்ட் இஸ் என்டையர்லி ஃபார் த நமது வாழ்க்கையினுடைய பின்னணிக்கு தான் இந்த லிஸ்ட் இருக்கு. இதை பாரதி கேட்கறான். யார்கிட்ட கேட்கறான்? சூரியன் கிட்ட கேட்கறான். ஞானபானு கிட்ட கேட்கறான். சாதாரண சூரியன் இல்ல, அடைமொழி சொல்றான். அறிவு தெய்வமே, எனக்கு அறிவு கொடுக்கக்கூடிய தெய்வமே என்று சொல்கிறான். அப்ப என்ன ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுவரை நான் பார்த்த சூரிய துதி எல்லாவற்றையும் துதியிலே இருக்கக்கூடிய சூரியனை துதிக்கிறேன். சூரியன் சூரியன் சொல்லும்போது சூரியன் இந்த உயிருக்கு ஆதாரமாக இருக்கிறான். இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளத்துக்கு ஆதாரமாக இருக்கிறான். மழையை தருகிறான். எல்லாவற்றுக்கும் வந்து ஆதாரம். இந்த உயிர் இங்கே நிலைப்பதற்கு, அத்தனை கோடி ஜீவராசிகள் நிலைப்பதற்கு அடிப்படையான காரணம் சூரியன். அது ஓரறிவிலிருந்து ஆறறிவு ஜீவன் வரை அனைத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய சூரியன். இப்பொழுது எனக்கு அறிவை கொடு. ஏனென்றால் இந்த மனிதனிலே 6 அறிவு இருக்கக்கூடிய உயர் நிலையில இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கக்கூடிய எனக்கு நீ கொடு. அதுபோல எத்தனையோ பத்திரிகைகள் இருந்தாலும் அறிவை இந்த நாட்டினுடைய வளத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருக்க வர வேண்டும் என்று இந்த சூரியனை தொழுது ஞானபானுவை வரவேற்கிறான். இப்படி எல்லாரும் மக்கள்
பெற்று இந்த ஞானபானுவை படிக்க வேண்டும். அப்படி ரெண்டுத்தையும் பொருத்தி உங்களுக்கு திருவளர் என்று சொல்லி வினைத்தொகை, திரு வளர்ந்த, திரு வளரும், திரு வளரும், அப்படி எல்லா 3 காலத்தையும் சொல்லக்கூடிய திருவளர் வாழ்க்கை. திரு இருக்கக்கூடிய வாழ்க்கை இல்லை, திரு வளர் வாழ்க்கை என்கிறான். அந்த வளர் என்பது தொடர்ச்சியான வளர்ச்சியை குறிக்கிறது. அந்த வினைத்தொகையினுடைய அடையாளமே அதுதான். அது அது எதுக்கு சொல்றான் அப்படின்னா, இது தொடர வேண்டும். அப்ப பாரதி என்ன நினைக்கிறான்? இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய செல்வங்கள், இந்த செல்வத்தை காப்பாது. கன்சர்வேஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ப்ரிசர்வேஷன். இப்போ ஒரு விஷயத்த வந்து இப்போ எக்கலாஜிக்கலா சொல்றோம், இயற்கை வளங்கள் சொன்னா, இயற்கை வளங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணணுமா கன்சர்வ் பண்ணணுமா? இட் ஷுட் பி கன்சர்வ்டு, நாட் ப்ரிசர்வ்டு. ப்ரிசர்வ்டுன்னா அப்படியே மூட்டை கட்டி மியூசியம் மாதிரி வச்சிடணும் இல்ல. இந்த நீர்நிலைகள், இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் அதை வந்து கன்சர்வ் பண்ற அப்படின்னா அதை நாம் பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறோம். தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய அளவிலே அவைகளை மாசுபடாமல், சேதமடையாமல், அது தூய்மை கெடாமல், அது அழிந்து போகாமல் அதை நம்ம பயன்படுத்த வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அதுதான் வந்து தட்ஸ் கால்டு கன்சர்வேஷன். அப்போ திருவள்ளுவர் வாழ்க்கையிலே பாரதி நினைக்கிறான், இந்த வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுல எது வளர வேண்டும்? திரு. இந்த திரு என்ற சொல்லுக்கு எல்லாம் 16 வகையான செல்வங்களை சொல்லுகிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். நம்ம இதுவே சொன்னா பாரதியே சொல்கிறான். 3 தெய்வங்களை பற்றி பேசும்போது லட்சுமி துதியில சொல்றான், சரஸ்வதி துதியில சொல்றான், அது போல துர்க்கையினுடைய துதி. ஆகவே இந்த கல்வி, செல்வம், வீரம் என்ற இது அத்தனையும் சேர்ந்து இருக்கக்கூடிய திருவளர் வாழ்க்கை, அதை கொஞ்சம் விரித்து பேசுகிறான். திருவளர் வாழ்க்கை என்ற தலைப்பு, கிட்டத்தட்ட அது தலைப்பா போட்டா அதிலிருந்து என்னெல்லாம் வரும், திருவளர் வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கும். அப்போ திருவளர் என்ற அந்த சொல் இருக்கிறதே, அது இதுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னொட்டு சொல்லாக அமைந்திருக்கு. திருவளர் கீர்த்தி, திருவளர் தீரம், திருவளர் நல்லறிவு, திருவளர் வீரம், திருவளர் மருவுபல் கலையின் ஜோதி, திருவளர் வல்லமை என்று எல்லாத்துக்கும் அதை சேர்த்துக்கணும். இஸ் வாட் இஸ் கால்டு ஒரு ஒரு இந்த கொண்டு கூட்டு பொருள் சொல்லக்கூடிய அது இணைப்பு சொல்லாக நாம் பயன்படுத்திக்க வேண்டும் இல்லையா? அதுதான் கவிதையுடைய அழகு. அது அந்த ஒரே ஒரு சொல் எல்லாத்துக்கும் ஒரு நம்ம சில வாட்டி போகும்போது ஒவ்வொருக்கும் ஒவ்வொருக்கும் திரு திரு போட மாட்டாங்க. திரு சோமசுந்தரம், திரு முத்து நடேசன், திரு சுந்தரராஜன் அப்படி எழுதாத திருவாளர்கள்னு போட்டு எல்லாரும் பேரையும் போடுவாங்க. நீங்க பார்த்துருக்கலாம். அதுபோல இங்க ஒரு சொல் மற்ற எல்லாத்துக்கும் இணைவாறு வருது. அப்ப திருவளர் வாழ்க்கை என்பது இந்த வாழ்க்கையிலே என்ன தேவை என்பதையும், அந்த வாழ்க்கையிலே செல்வமாக விளங்கக்கூடிய இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கும் குறிப்பாக திருவளர் வாழ்க்கை என்பது கீர்த்தி. கீர்த்தி என்றால் புகழ். இப்போ இதை யோசிச்சு திருவளர் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி திருவளர் கீர்த்தி என்று யோசித்து பாருங்க. கீர்த்தி என்று மட்டும், கீர்த்தினா என்ன? புகழ். புகழ் என்பது டைரக்ட் புகழ். இப்ப புகழ் என்பதற்கு இலக்கணம் என்ன என்று சொன்னால், மறுபடியும் வள்ளுவன் கிட்ட போனான்னு தெரியும் உங்களுக்கு. எங்கேயாவது சந்தேகம் வந்தா நேரம் வள்ளுவன் காலில் போய் விழுந்துருங்க. அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது. அவங்க எல்லாம் வச்சிருக்கான். நீ என்ன கேட்டாலும், இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டரை பத்தி கேட்டாலும் விஷயம் இருக்குங்க. ஒண்ணுத்தையும் கிடையாது. இன்னும் நாளைக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க நமக்கு இருக்கக்கூடிய. அது பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன எந்த இடத்துல சொல்றான்? அப்ப கீர்த்தினா அவன் சொன்னா, வள்ளுவன்ல பார்த்தா எதிரா கீர்த்தினா ஒடுப்பனால் வருக ஈகையினால் வரக்கூடிய கீர்த்தி தான் கீர்த்தினா. புகழ் என்பது ஈகை. ஈகை தான் புகழ். ஈதல் இசைப்பட வாழ்தல். அதுதான் வள்ளுவனுடைய இலக்கணம். ஈதல் இசைப்பட வாழ்தல். அப்போ என்ன சொல்றான்? திருவள்ளுவர் வாழ்க்கை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை பழகிக்கொள், கொடுப்பதனால் வரைக்கூடிய புகழை ஏற்படுத்திக் கொள். அந்த புகழ் மங்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீ உன்னுடைய அந்த பண்பிலே குறையாமல் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். என்ன சார் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க சார், அதாவது இப்போ போன வாட்டி கொடுத்தேன் சார், இந்த வாட்டி கொடுக்கல, அது மாதிரி கிடையாது. போன வாட்டி இப்போ இத்தனை நாள் புகழோடு இருந்தான் சார், இன்னைக்கு போயிட்டான் அப்படின்னா, இவ்வளவு நாள் ஒழுங்கா இருந்தா சார், இப்பதான் சின்னதா கொஞ்சம் ஒரே ஒரு தப்பு பண்ணி உள்ள போயிட்டு வந்தான் சார், ஒரு 5 வருஷம் உள்ள போயிட்டு வந்திருக்கான். கேரக்டர் இஸ் நெவர் cannot you rebuild. கேரக்டர் மஸ்ட் பி தேர். ஒரு சிறிய பிழை கூட அது மொத்தத்தையும் கீழே சாய்த்து விடும். அது புகழ் என்பதற்கு அப்படி. இது புகழ் என்பது சொல்லுவார்கள், புகழ் என்பது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜஸ்ட் லைக் பேப்பர் கப் ஆன் அ ஸ்டாமி லேண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை உண்டு, மறந்து போச்சு. பேப்பர் கப் பறந்து போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புகழ் என்பது வரா மாதிரி இருக்கும், அடுத்த நாள் போயிடும். டுடே யூ கேன் சி இந்த பிரசன்ட் மீடியா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். எவ்வளோ ரீல்ஸ், எவ்வளோ இது யூடியூப்பை திறந்தா அதை திறந்தா வந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு இருப்பான், அதுக்கப்புறம் பேச மறந்து போயிடும். ஏதாவது நிலையாமைக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த புகழதை சொல்லலாம் நிலையாமைக்கு. அப்படி ஒரு இது
So many people, so many great stars of yesteryear. Today nobody knows. இதுல இதை படிச்சு பாருங்க. தென்காசி கணேசன் எழுதக்கூடிய அந்த இது பழைய இதுல இருந்து எழுதியிருக்காரு அவர். அது பழைய அந்த கால கவிஞர்கள் எல்லாம் பற்றி எழுதியிருக்கிறார். பட்டுக்கோட்டையை பத்தி அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பழனி பாரதி வரைக்கும் எழுதியிருக்காரு அவர். அந்த அந்த புத்தகத்தை நான் படித்து போது பார்த்தேன். எவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்தா இன்னைக்கு யாருக்குமே தெரியாது அவரை பத்தி. குவியத்துல எழுதினான்னு நினைக்கிறேன். நான் ஒரு 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 சின்ன உதாரணமாக இதை சொல்கிறேன். இது மாதிரி பல பேர் பல விஷயங்கள் இருக்கிறது. அப்போ திருவளர் வாழ்க்கை, திருவளர் கீர்த்தி என்று சொன்னால் இந்த புகழ் மங்காமல், மங்காத புகழ் என்று பாரதிதாசன் பாட்டு, மங்காத புகழ் என்று சங்கே மழை. அந்த புகழுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய வார்த்தை இருக்கு, ரொம்ப முக்கியமான வார்த்தை. திருவளர் என்று சொல்லுவான் பாரதிதாசன், மங்காத புகழ். காரணம், புகழ் மங்கும். எதுக்கு அந்த குவாலிட்டி இருக்கோ, மங்காத புகழ், சொக்க தங்கம்ங்கிறான். ஏன்னா தங்கத்துல வேற எதையா கலப்பான். இப்படி இந்த வார்த்தைகளுக்குள்ள வலிமையை தேடி பார்த்து நல்லறிவு, அது என்ன அறிவு? நல்லறிவு. ஞானமும் கல்வியும் நயப்பது அரிது. என்ன வேண்டும்னா நல்லறிவு. அறிவு என்பதே கிடைப்பது கஷ்டம். நல்லறிவு என்பது வாட் இஸ் இஸ் நல்லறிவு? ஆப்வியஸ்லி இன்னைக்கு தவறு செய்வர்கள் அறிவு இல்லாதவர்களா? இன்னும் கேட்டா அறிவு இருப்பவன் தான் செய்யறான். படிச்சவன் சூதுவாதம் செய்தா பாரதி எழுதுகிறான். அவனுடைய குடுகுடுப்பைக்காரலாம் படிச்சவன் சூதுவாதம் பண்ணலாமாடா? அறிவு இருக்கிறவன் தவறு பண்ணலாமா? எனவே நல்லறிவு என்கிறான். ஒரு காலத்துல அறிவு என்று சொன்னால் போதுமானதாக இருந்தது. ஆனால் பாரதியின் காலம் தொட்டே நல்லறிவு என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலை வருகிறது. இந்த நல்லறிவு என்று சொல்லும் போதே நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மனதிலே வருத்தம் வர வேண்டும். ஐயோ, நல்லறிவு. எங்களுடைய மாணவர் ராமசுப்ரமணியம், நீதிமன்ற தலைமை நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. நாரதக சபால ஒரு விழா நாங்களெல்லாம் இருக்கிறோம். அப்போ இவர் மிக நேர்மையான நீதிபதி என்று ஒரு பேசும்போது சொன்னார். பேசும்போது ராமசுப்ரமணியன் சொன்ன ரொம்ப சிரிப்பான, அதாவது இப்ப என்ன எடுத்து போச்சு, நேர்மையான நீதிபதின்னு சொல்றாங்க. நீதிபதினால நேர்மையா தான் இருக்கணும். நேர்மையான நீதிபதி இவர் என்று சொல்லும் போதே பல பேர் அப்படி இல்லை என்று பொருள் வருகிறது. அது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா என்று அவர்கள் பேசுகிறார்கள். இப்படி இந்த ஒழுக்கம், நேர்மை, நல்லறிவு என்கிறார்கள். அப்ப இன்னொன்னு நல்லறிவுக்கு அடையாளம் என்ன என்று சொல்லக்கூடியது பாரதி வாழ்க்கையில சொல்ல வேண்டும் சொன்னால், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். அப்ப தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை எரித்திடுவோம் என்று சொன்ன அதே பாரதி தான் தேடு கல்வி இல்லாததொருவரை தீயினுக்கிரையாக மடுப்போம் என்று சொன்னார். அப்ப என்ன பொருள் என்றால், அவன் நல்லறிவு என்று நினைத்தது நீ நல்லறிவை பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, திருவளர் நல்லறிவு என்று சொல்லும்போது இந்த அறிவை கொண்டு நீ பிறருக்கு அந்த அறிவை கொளுத்த வேண்டும். இந்த அறிவு தீ இருக்க, அறிவு சுடர் இருக்கிறதே, நீ அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அறிவுடையவன் எப்பொழுது அறிவுடையவன் ஆவான் என்று சொன்னால் இந்த அறிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி செல்வத்தை பகிர்ந்து கொள்பவன் தான் ஈகை சொல்கிறானோ, செல்வம் சொல்லுவான், ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் நான் சொன்னான். அதே வள்ளுவன் சொல்கிறான், செல்வத்து செல்வம் செவி செல்வம். இப்போ அது செல்வம் இல்லையா? வள்ளுவன் எதையெல்லாம் செல்வம் என்று சொல்லுகிறானோ அந்த செல்வத்தை நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பொருள் அங்கே வருகிறது அல்லவா? எனவேதான் இங்கே திருவளர் நல்லறிவு என்று பொருள் கொண்டால், நீங்கள் அறிவு பெற வேண்டும், நீங்கள் பிறருக்கு அதை செலுத்த வேண்டும். நீங்கள் பாரதியை படிக்கிறீர்கள், பாரதியை நாம பேசுகிறோம், எங்கெல்லாம் முடியுமோ நீங்கள் அதை செய்யுங்கள். நான் மிக்க மகிழ்கிறேன். இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் பாரதியை பற்றி எழுதுவது, பேசுவது என்றெல்லாம் வேறு பிற இடத்துல செல்லும் போது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். என்ன காரணம்னா, நம்ம நல்லது எதுன்னு தெரிஞ்ச பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். வள்ளுவனை படிக்கிறோம், உங்களோட வைத்துக் கொள்ளாதீர்கள், அதை எடுத்து சொல்லுங்கள். இங்க இருக்கக்கூடிய எழுதக்கூடிய எழுத்து நம்ம எழுதுறது ஒண்ணு இருக்கு. அடிப்படை சார், இது என்னுடைய எழுத்து சார், நான் இதை நீங்க உங்க எழுத்தையே ஒரு ஒரு 10 கட்டுரைகள் எழுதினால் ஒரு கட்டுரையாவது இந்த பண்பட்ட விழுமியங்களை சொல்லக்கூடிய செவ்விலக்கியங்களை பற்றி ஏதாவது ஒன்று எழுதுங்கள். இவங்க விஜயலட்சுமி அம்மா எழுதியிருக்காங்க ஒரு இதுல நற்றினை, அது அகநானூறு பத்தி நினைக்கிறேன், சங்க இலக்கியம் பத்தி, கம்பனை பற்றி, பாரதியை பற்றி, பாரதிதாசனை பற்றி, அது போல இருக்கக்கூடிய கவிஞர்களுடைய பெருமைகளை பற்றி, அவள் சொன்ன விழுமியங்களை பற்றி சொல்லக்கூடிய, அதுதான் பாரதி சொல்லுவான், திருவளர் நல்லறிவு என்று சொல்கிறான். ஆகவே இந்த திருவளர் நல்லறிவு, அதுக்கப்புறம் என்ன சொல்றான், வீரம் என்று சொல்கிறார். இந்த தீரம், கீர்த்தி, தீரம், நல்லறிவு.
நல்லறிவும் வந்துட்டேன். ஏன் இப்ப தீரம் சொன்னா, தீரத்துக்கும் வீரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது தீரத்திலே படை வீரத்திலே இல்லையா? பாரதியோட வரிகள்ல போனா இந்த நாட்டை பத்தி போனா தீரத்திலே படை வீரத்திலே. இப்ப தீரம் என்பது இண்டிவிஜுவல், படை வீரம் என்பது ஒரு படையில இருக்கக்கூடிய, படைக்கு இருக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது படை வீரம் என்பது. இந்த ஒரு ஒரு படை வீரன் என்று சொன்னால் அவன் தனியாக செயல்படுவான் என்று பொருள். இப்போ விளையாட்டிலே வந்து தனியாக விளையாடக்கூடிய விளையாட்டு இருக்கிறது, எல்லாரும் சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாடல் இருக்கிறது. ஒவ்வொரு விளையாட்டுல ஒரு இண்டிவிஜுவல், இப்போ இண்டிவிஜுவல், அது டென்னிஸ் மாதிரி விளையாட்டுல வந்து சிங்கிள்ஸ் இருக்கு, டபுள்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இப்போ கிரிக்கெட் மாதிரி விளையாட்டு இல்லைன்னா வந்து ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடணும். தனியா விளையாடி பிரயோஜனமே கிடையாது. யூ மஸ்ட் பி இண்டிவிஜுவலி குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹேவிங் எக்ஸ்பர்டைஸ். அதே நேரத்துல எல்லாரும் சேர்ந்து விளையாடவும் தெரிய வேண்டும். அப்போ தீரம் என்பது மன துணிவு, தனி மனிதனுடைய துணிவு, மன துணிவு இருக்கிறது தீரம் என்று சொல்கிறார். வீரம் என்பது எல்லாரோடையும் சேர்ந்து அந்த தீரத்தை நீ பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும். பிறருடைய தீரத்தை பார்த்து நீ அதை உள்வாங்கிக் கொண்டு யூ ஷுட் பிகம் அ பெட்டர் படை வீரன். அதே மாதிரி உனக்கு கீழே இருக்கிறவனை நீ சரி பண்ணணும். நீங்க இது படிச்சு பார்க்கணும். என்னைக்காவது டைம் வந்தா நம்ம இங்கேயே பேசலாம். சிவாஜி படை வீரர்களுக்கு சொன்னதை பாரதி எழுதியிருக்கிறான். அதை நான் அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்போ நம்ம எப்படின்னா, ஒரு படை வீரம் என்பது இந்த படை, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்றார். இந்த இந்த போராட்ட குணம் இருக்கக்கூடிய பாரதிதாசனுடைய வரிகள்ல அந்த போராட்ட குணம் இருக்கும் எப்பவுமே. அது மாதிரி வந்து ஒத்தனுக்கு ஆறுதலா இருக்கும். சப்போஸ் ஒரு 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 10 பேர் வந்து ஒரு ஒரு மிஷன் ஆபரேஷன் சிந்தூர் இந்த மாதிரி ஏதோ ஒன்றுக்கு போறாங்கன்னா, போறதுல ஒருத்தன் வந்து ஐயோ என்னப்பா இப்படி மாட்டணுமாப்பா, தேவையில்லாத வந்து மாட்டணும், இந்த பக்கம் மலையா இருக்கு, அந்த பக்கம் காடா இருக்கு அப்படின்னு ஒருத்தன் புலம்பிண்டே வந்தா எல்லாருடைய மொரேல் கால்டு மொரேல். அப்போ படை வீரம் என்பது, தீரம் என்பது, இந்த தீரத்தை கூட்டத்துக்கு கொண்டு சேர்த்தால் அது படை தீரம். ஆகவே இந்த முதல் வரியை பார்க்கும் பொழுது திருவளர் வாழ்க்கை, திருவளர் கீர்த்தி, திருவளர் தீரம், திருவளர் நல்லறிவு, திருவளர் வீரம், வீரத்திலே படை வீரத்திலே என்று சொல்லக்கூடிய பாரதியினுடைய மற்ற வரிகளையும் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பை நாம் தொடர்ந்து பார்க்கும். ஆகவே சம்மப் பண்றதுன்னா இந்த 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 சொற்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறது ஈஸி, நம்ம வழக்கம் போல அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனா அடிப்படையான விஷயத்தை மறந்து விடாதீர்கள். பாரதி சூரியனிடம் இதை ஏன் கேட்கிறான்? ஏனென்றால் சூரியனை வேதம் பாடியது. ஏன் வேதம் பாடியது? சூரியன் இஸ் த கண்ணால் காணக்கூடிய பிரத்யட்ச கடவுளாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறானே, நீ அதை போல இந்த உலகத்துக்கு தேவையானதை கொடு என்று வேதம் கேட்கிறது என்று சொல்லக்கூடிய காரணம், வேதங்கள் ஏதோ அந்த உலகை, முக்தியை, அது ஏதோ ஒரு இடம் மேல சொர்க்கலோகத்துக்கு வழிகாட்டக்கூடிய அல்ல, இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றக்கூடியது. உலகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய விஷயம் அல்ல, இந்த உலகத்தையே சொர்க்கமாக்கக்கூடிய விஷயத்தை வேதங்கள் சூரியனிடமிருந்து பெறுகின்றன என்ற அந்த உண்மையை பாரதி இந்த பாடல் வரிகளிலே காட்டுகிறான். ஆகவே சூரியனை பார்த்து மகிழ்ந்து, அந்த கடலிலிருந்து வரக்கூடிய சூரியனுடைய அழகிலே மயங்கி அவனை வாழ்த்தி அவனை வழங்கி நின்ற பாரதி, he is coming back to his mission. மிஷன் இம்பார்ட்டன்ட் என்று சொல்கிறாரு. அது மாதிரி இந்த மிஷன் இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னா, இந்தந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எங்க நாட்டு மக்களுக்கு தேவைடான்னு சொல்றான். ஆகவே நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம், பார்க்கலாம். வந்து வாழ்த்தக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் மகிழ்ச்சி. ஏகேவி போன்றவர்கள் உடல்நிலை சரியில்லைன்னா வந்து நம்ம கூட கேட்கிறார்கள். ஆகவே என்னுடைய பணியை நான் பாரதியினுடைய தாளிலே வைத்து மறுபடியும் என்னுடைய நன்றியை புலப்படுத்தி விடைபெறுவேன். வணக்கம்.